சினிமாவை நேசிக்கிற, கொண்டாடுகிற, ஆராதிக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம். கொரட்டால சிவா டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர், சைஃப் அலி கான், ஜான்வி கபூர், கலையரசன் உள்ளிட்ட மற்றும் பலர் நடிச்சிருக்கிற படம் தேவரா. இந்த படத்தோட விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம். கப்பலில் வருகும் பொருட்களை கடத்துகின்ற குழுவினுடைய தலைவன் மனசு மாறி கடத்தல் தொழிலை கைவிட்டா, தன்னுடைய குழுவை சேர்ந்தவங்களே கடத்தல் செய்தாலும் அவங்கள எதிர்த்து நின்னா, தொடர்ந்து கடத்தலில் ஈடுபடுறவங்கள தனக்கே உரிய ஸ்டைலில் தண்டிச்சா அதுவே தேவரா. ரத்னகிரி மலையை சுற்றி இருக்கின்ற 4 ஊர் மக்களும் தேவராவை தலைவனாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. வெல்லவே முடியாத வீரன்னு எதிரிகளும் பயந்து பதுங்கி பின்வாங்குறாங்க. அதில் 2 ஊர்களை சேர்ந்த பைராவும் குஞ்சராவும் தேவராவை தீர்த்து கட்டுற நாளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு சூழலில் 3வது ஊரை சேர்ந்த ராயப்பன் தங்கச்சியை பைரா தன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணுறாரு. அந்த நாளில் தான் தேவராவை போட்டு தள்ளணும்னு பைரா ஆட்களை இறக்குறாரு. கடத்தல் தொழிலுக்கு தடையாக இருக்கிற தேவராவை கொண்டுட்டு இனி 4 ஊரில் நம்ம ராஜ்யம்தான் அப்படின்னு பைரா கணக்கு போடுறாரு. அந்த கல்யாணம் நடந்ததா? தேவரா என்ன ஆனார்? பைராவோட சதி திட்டம் நிறைவேறுச்சா அப்படிங்கிற கேள்விகளுக்கு ரொம்பவே சுற்றி ரத்தம் சொட்ட சொட்ட பதில் சொல்லியிருக்கிற படம் தான் தேவரா. படத்தோட ஆரம்பம் இப்படி இல்லவே இல்லை. தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி எதையோ சொல்லி பில்டப் கொடுக்குறாங்க. அந்த பில்டப்புக்கும் இந்த படத்துக்கும் 10 பைசா அளவுக்கு கூட தொடர்பே கிடையாது. அந்த ரகசியத்தை இல்லை ரணகலத்தை நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். மும்பையில் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடக்க போகுது. 12 டீம் விளையாடுற இந்த தொடரோட தொடக்க விழாவுக்கு 3 நாட்டு தலைவர்கள் வர இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகப்படுத்தணும்னு மும்பை போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் போலீஸுக்கு சிம்ம சொப்பனமாக கேங்ஸ்டராக 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க அந்த தொடக்க விழாவில் குண்டு வைக்க போகிறதா ஒரு தகவல் கசியுது. கேங்ஸ்டராக இருக்கிற 2 பேரில் தம்பி எத்தியை போலீஸ் டீம் வந்து எய்ம் பண்ணுது. தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்கிற ரத்னகிரி மலையில் எத்தி பதுங்கி இருக்கிறதா போலீஸுக்கு துப்பு கிடைக்குது. அங்கே போகிற போலீஸ் டீம் ஸ்மக்லர் மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ தான் தேவரா கதை அவங்களுக்கு தெரிய வருது. இப்படித்தான் படம் தொடங்குது. இதுக்கே தலை சுத்துதுன்னா எப்படி சுத்தலை விட்டுருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். ஜனதா கேரேஜ் படத்துக்கு பிறகு ஜூனியர் என்டிஆருடன் மீண்டும் இணைஞ்சு தேவரா படத்தை கொடுத்துருக்காரு கொரட்டால சிவா. பிரபாஸ், மகேஷ் பாபு, சிரஞ்சீவின்னு உச்ச நடிகர்களை டைரக்ஷன் பண்ணவர் மீண்டும் மகேஷ் பாபுவையும் ஜூனியர் என்டிஆரை மட்டும் 2 முறை இயக்கியிருக்காருன்னா அந்த நம்பிக்கையில் படம் பார்க்க போனோம்னா கொரட்டால சிவா மசாலாவை மட்டும் டன் கணக்கில் கொடுத்து தலையில் நங்குன்னு அடிச்சு அனுப்புறாப்புல. ஜூனியர் என்டிஆருக்கு டபுள் ரோல். அப்பா தேவரா, பையன் வரான்னு 6 வித்தியாசங்கள் கூட தேவைப்படலை. தேவரா ரொம்ப இறுக்கமானவராக இருக்கார். நான் கேட்டால் சொன்னது தான்னு பஞ்சு பேசுகிறாரு. எத்திக்ஸ் பக்கம் நிற்கிறாரு. பையன் வரா கொஞ்சம் பயந்த சுபாவத்தோடு இருக்கார். அடிதடி சண்டைன்னா ஆகாதுன்னு காட்டிக்கிறாரு. 2 ரோல்லையும் ஜூனியர் என்டிஆர் வழக்கமான மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவரோட ஃபேன்ஸை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் சிரித்து தள்ளிடுற அளவுக்கு லாஜிக் ஓட்டைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. சுறா மேலே நீச்சல் அடிக்கிறது, சுறாவையே குதிரை மாதிரி ஃபீல் பண்ணி சவாரி பண்ணுறது, டன் கணக்கில் இருக்கிற கண்டெய்னரை 2 கையாலேயே கடலில் தள்ளி வருதுன்னு சாகசங்கள் நிரம்பிய ஜூனியர் என்டிஆரை இந்த படத்தில் பார்க்க முடியுது. நோ லாஜிக், ஒன்லி என்டிஆர் மேஜிக் அப்படின்னு தான் சொல்லணும். பிரகாஷ்ராஜை பார்த்தா ரொம்பவே பாவமாக இருக்குது. எப்பேற்பட்ட நடிகன் அவர்! சிங்கப்பான்னு பேரை மட்டும் வச்சுட்டு அவருக்கு என்ன ரோல்னு கூட அவர்கிட்டவே சொல்லலை. மனுஷன் போகிறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் சேர்ந்து தேவராவுக்கும் வராவுக்கும் பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கேஜிஎஃப் படத்தில் பண்ண அதே வேலையை இதுலையும் பண்ணு சொல்லிட்டாங்க போல். அதுக்காக ஒரு நியாயம் தர்மம் இல்லாமல் அவர் ரோலை வந்து சதிச்சிருக்காங்க. பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கானுக்கு கச்சிதமான ஒரு ரோல். அதை அவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. கலையரசனை பார்த்ததும் நம்ம முகம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே அவரோட சோழியை முடிச்சிட்டாங்க. பேன் இந்தியா படம்னு சொல்லிட்டு மலையாள நடிகர் இல்லாமலையா ஷைன் டைம் சாக்கோ வந்து இருக்கார். ஜான்வி கபூர் ஒரு பாட்டுக்கு மட்டும் பயன்பட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். ஹீரோயின் பற்றின ரைட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. 1970களில் நடக்கிற கதைன்னு சொல்லிட்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கூட இல்லாத மோசமான அளவுக்கு ஹீரோயின் கதாபாத்திரம் வந்து எழுதப்பட்டிருக்கு. கவர்ச்சி பதுமையாக ஜான்வி 2-3 சீனில் வந்து போகிறாங்க. மொத்தமாக வீணடிக்கப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். நரேன், ஸ்ரீகாந்த், முரளி சர்மா, அபிமன்யு சிங், அஜய்னு ஏகப்பட்ட பேர் படத்தில் இருக்காங்க. அவங்க அத்தனை பேரோட ப்ரெசன்ஸும் கேரக்டரும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அனிருத்துடைய இசை படத்தை ரொம்பவே தாங்கி பிடிக்குது. சுட்டமல்லி, ஆயுத பூஜை பாடல்கள் வந்து ரிப்பீட் ரகத்தில் கேட்க வைக்குது. கேமராமேன் ரத்னவேலு தன்னுடைய மொத்த வித்தையும் கடலுக்குள்ளே இறக்கியிருக்காரு. அந்த காட்சிகள் தான் கொஞ்சம் ஃபேண்டசி பாணியில் இருக்கிறது, ஏன்னே தெரியல. ஸ்ரீகர் பிரசாத் இன்னும் கொஞ்சம் மனசு வச்சு கத்தரி போட்டுக்கலாம். முதல் பாதியே தேவரா பார்ட் 1 மாதிரி தான் இருக்குது. முதல் பாதி தேவராவுக்கு, 2ஆம் பாதி வராவுக்குன்னு பிரிச்சிருக்காங்க. இதுவே 2 படம் மாதிரி தோணக்கூடாதுன்னு டைரக்டர் முடிச்சிருக்காரு கடைசி நேரத்தில். பார்ட் 2க்கு லீடு கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக பாகுபலி மாதிரி ஒரு ட்விஸ்ட் வேணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்காக அவர் பாகுபலி ட்விஸ்டையே வச்சிருக்காரு. அந்த ட்விஸ்ட் ஒர்க் அவுட் ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்க ஆர்வமாக இருக்கிறவங்களும் ஜூனியர் என்டிஆர் ரசிகர்களும்
தெலுங்கு மசாலா தான் இன்னைக்கு பியூர் எங்கேஜிங் என்டர்டெய்னிங் கண்டென்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்புறவங்களும் மறக்காம தயங்காம தேவரா படத்தை பார்க்கலாம்.